இன்று உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சி, அடுத்ததாக நகராட்சி நிர்வாகம் பற்றிய துறைகளில் ஒரு 6 துறைகளுடைய பற்றிய விவாதங்கள், மானிய கோரிக்கை அது விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. காலையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழே ஒரு 3 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதை எல்லாருமே வரவேற்று மகிழ்ந்தோம். நல்ல அறிவிப்புகள் சொல்லியிருந்தாங்க. விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதுல பாத்தீங்கன்னா நாங்க நகராட்சி நிர்வாகத்துல என்ன சொல்றோம்னா, கண்டிப்பாக நல்ல நீர்நிலைகள்ல கழிவு நீர் கலப்பது தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா கழிவு நீரை கொண்டு போய் நல்ல தண்ணியில கலப்பது என்பது சட்டப்படி குற்றம். ஆனா எல்லா நகராட்சியும் எதுவா இருந்தா, எல்லா நகராட்சியா இருக்கட்டும் மாநகராட்சியா இருக்கட்டும் இதான் செய்யறாங்க. இப்ப கூவம் எப்படி கெட்டு போச்சு? கழிவு நீரை நல்ல நீர்ல கலக்கறதுனால தான். தருமபுரி மாவட்டத்துல சனத்குமார் என்ற அருமையான நதி, அந்த நதியில கழிவு நீர், அங்க இருக்கக்கூடிய 33 வார்டுகளுடைய சாக்கடை நீரை அங்க கலப்பதால அது கெட்டு போகுது. எல்லா ஊர்லயுமே இது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கழிவு நீரை கொண்டு போய் அது மில்லியன் லிட்டர்ஸ் பர் டே, லட்சக்கணக்கான மில்லியன் லிட்டர்ஸ், எம்எல்டின்னா அதான் பர் டே, லட்சக்கணக்கான சாக்கடை நீரை கொண்டு போய் நல்ல தூய சுத்தமான ஆற்றிலையும் நதியிலையும் கலப்பதால மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு மட்டுமல்ல, தண்ணியே இல்லாத ஒரு நிலைமை எல்லா நகராட்சிக்கும் இருக்கிறது. அதனால அதை தடுக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த மானிய கோரிக்கைகளை நாங்க நிறைய எழுதி கொடுத்திருக்கிறோம், வெட்டு தீர்மானங்கள்லாம். இதை எப்படி தடுத்து நிறுத்த போறீங்க அப்படின்னு அதற்கான விடைகளையும். ஏன்னா அதை கிளீன் அப்க்கு மட்டும் பத்தாது, கழிவு நீர் கலக்காம தடுக்கணும். 2 விதமா ஆக்ஷன், ப்ரோ ஆக்ஷன். ஆக்ஷன்னா குப்பையான அப்புறம் சுத்தம் பண்றது, ப்ரோ ஆக்ஷனா முன்னாடியே ஆக்ஷன் எடுக்கிறது, குப்பையா உள்ள கொட்டாம பாத்துக்கிறது. 2யுமே நம்ம செய்யணும். அதற்கான நிதிகளே அங்க நகராட்சி நிர்வாகம் வெளியிட வேண்டும்னு அது ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அதே போல தமிழ் வளர்ச்சிக்கு நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஒரு கோரிக்கை என்னன்னா, இப்ப கூட தமிழ் பெயர்கள், அதற்காக மருத்துவர் ஐயா தான் அந்த தமிழ் வளர்ப்பு இயக்கத்துக்காக நிறைய ஒரு போராட்டங்களை செய்து தமிழ் பெயர்லாம் பலகையில எழுதணும் கடையில அப்படின்னு சொன்னாங்க. அந்த தமிழ் பெயர்களை எழுதுவதை திருப்பி ஊக்குவிக்கணும். ஏன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா இல்ல. அதே சமயம் நிறைய வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தமிழர்கள் நம்ம கிட்ட கேக்குறது என்னன்னா, நீங்க என்ன இங்கிலீஷ் பேரையே தமிழ்ல எழுதி வைக்கிறீங்க அப்படின்றாங்க. நீங்க ஏதாவது ஒரு கடை பேருனா ட்ரேடர்ஸ் அப்படின்னா தமிழ்ல ட்ரேடர்ஸ் எழுதுறீங்களே தவிர அதற்கான தமிழாக்கத்தை நீங்க எழுதுனாதானே அப்ப மக்களுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய புதிய புதிய வார்த்தைகள் புரியும்னு சொல்லுவாங்க. அதனால அதையெல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். அதே சமயம் உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறையில ஏகப்பட்ட கேஸ், ஏகப்பட்ட ஜீவோ. எந்த ஜீவோ போட்டாலுமே வேலை கொடுக்க கூடாதுன்னு ஜீவோ, அவர்களுக்கு இன்னொரு ஜீவோ போட்டீங்கன்னா அவங்களுக்கு உயர் பதவி வழங்கக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ, இன்னொரு ஜீவோ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளத்தை ஏத்தக்கூடாதுன்னு ஜீவோ எல்லாமே எதுக்கு? பள்ளிக்கூடத்திலயும் கல்வியிலயும் எக்ஸாம், ஒரு எக்ஸாம் பத்தாம 4 எக்ஸாம். அப்போ எப்படி ஆசிரியர்களோ இல்ல அங்க பணியாற்றக்கூடிய விரிவுரையாளர்களோ எப்படி பணி செய்வாங்க? அந்த ஆபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, அதுக்கே பெரிய வேலை இருக்கு. கல்வி கூட நம்ம வெறும் ஆசிரியர்கள் நினைக்கிறோம். ஆனா அங்க உட்கார்ந்து செய்யக்கூடிய தட்டச்சு பண்றவங்க, ஆபீஸ் ஸ்டாஃப், அதுவும் அரசு பணிதான். அவங்களுக்கும் நிறைய குறைகள் இருக்கிறது. அதே போல அங்கன்வாடியா இருக்கட்டும், அதே சமயம் இந்த குழந்தைங்களை பாத்துக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க இப்பெல்லாம் எல்லாருக்குமே எல்கேஜி யூகேஜில குழந்தைங்களை சேர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதனால தனியார் பள்ளிக்கூடங்களை போறாங்க. அரசு பள்ளிக்கூடங்கள் சில இடத்துல இதே போல அதாவது ஆரம்ப கல்விக்கு முன்னாடி ஒரு கல்வி கொடுக்கறாங்க. அதற்கான கூட ஆசிரியர்களை தேர்வு பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்கு. இப்படி நிறைய கோரிக்கைகள் ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர்கள் அல்லாத கல்வித்துறையை சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் நிவர்த்தி பண்ண வேண்டும் என்றுதான் நாங்க இன்னைக்கு காலையில மானிய கோரிக்கையில பேசினோம். எங்களுடைய இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ் பெயர்களை குழந்தைங்களுக்கு சூட்டுபவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் சிறப்பு பரிசு கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்ப எப்படியுமே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தங்க மோதிரம் கொடுத்து குழந்தைங்க அவங்க பரிசளிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. இதுவும் தமிழ் பெயர்கள் வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இன்னொரு சிறப்பு பரிசு அறிவித்தால் இன்னும் கூட தமிழ் பெயர்களை ஊக்குவிக்க அது ஒரு திட்டமாக அமையும்னு நாங்க நினைக்கிறோம். நன்றி. இன்றைய தினத்துல மீண்டும் இந்த பேருந்துகள் கட்டணமில்லா பேருந்துகள் அறிவிப்பு, 3 சிலிண்டர்கள் வங்கி கணக்குல வரவேற்கப்படும், இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கடன் அளவு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த திட்டங்களுக்காக செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. எப்படி பார்க்குது மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான இலவசங்களை கண்டிப்பா கொடுக்க வேண்டும்.
அது விவசாயமா இருந்தா இடுபொருள், டிராக்டர் போன்ற விஷயங்களை கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும். படிப்பு அப்படின்னா அந்த படிப்பு இலவசமாக கொடுக்க வேண்டும். இலவசமே வேண்டான்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவில்லை. கல்வி, மருத்துவம், விவசாயம், தொழில், இது என்ன வேணா, இதுக்காக எவ்வளவு வேணாலும் இலவசங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுத்தாதான் அது ஒரு பசங்க படிப்புக்கோ அவர்களுடைய சுகாதாரத்துக்கோ விவசாயிகளுடைய நல்வாழ்வுக்கு மிக முக்கியமான இலவசங்களை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இப்ப நீங்க கேக்குறது பேருந்து பயணம் இலவசமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில அவர்களுக்கு பொருளாதாரம் பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. அவங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் என்பது கிடையாது. இப்ப 100 நாள் வேலை திட்டத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் வழங்கப்படுவது பெண்களுக்கான ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்ப பேருந்துல பெண்கள் இப்போ ஒருத்தரை ஒரு இடத்துல அடைச்சு வைக்க கூடாது. அவங்க நல்லா ஃப்ரீயா போயிட்டு வரணும். அப்படி போனாதான் அவங்க படிப்புக்கோ வேலைக்கோ இல்ல மற்ற வேலைக்கோ அவங்களுக்கு ஒரு சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதனால இந்த இலவச பேருந்து பயணத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிற திட்டம் தான், இன்னும் கூட அதை விரிவுபடுத்தி இருக்கிறாங்க கிராமப்புறங்களுக்கு. அது ரொம்ப மிக வரவேற்கக்கூடிய திட்டம். பெண்கள் அந்த 10 ரூபாய் கூட முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான். அதனால அவங்களுக்கு அது மிக உபயோகமாக இருக்கும். விமான நிலையம் ரத்து செய்யப்படும். அதை நாங்க முதல்ல இருந்தே பாட்டாளி மக்கள் கட்சி விவசாய நிலங்களை எந்த ஒரு நலத்திட்டங்களுக்காகவும் பிடுங்கக்கூடாது என்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறது. எந்த ஒரு விவசாய நிலங்களையும், அதுவும் 3 போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள், அது ஒண்ணுதான் அவங்க வாழ்வாதாரம். அதை பிடுங்கி எந்த ஒரு நலத்திட்டங்கள், ஏன்னா இது நலத்திட்டம்னே சொல்ல முடியாது, சுற்றுச்சூழலுக்கு எதிரான திட்டம் கூட சொல்ல முடியாது. இது எப்படின்னா, நீடித்த வளர்ச்சிக்கான நலத்திட்டங்கள் இருந்தால் அது சுற்றுச்சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் செய்ய வேண்டும். அப்போ இது சுற்றுச்சூழலுக்கோ விவசாயத்துக்கோ எதிரான திட்டமாக இருந்தால் அது எந்த ஒரு திட்டமும் தேவையில்லை. அதிமுக ஆட்சி காலத்துல 8 வழிச்சாலை அதாவது திமுக கடுமையா எடுத்தது வளர்ச்சி திட்டத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லாம விளைநிலைகள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பரந்தூர் விமான நிலையம் எடுத்ததுக்கு திமுக எதிர்த்துட்டாங்க. வளர்ச்சி திட்டங்கள் எவ்வளவு முக்கியமானது? அதிமுக காலத்துல இருக்கும்போது வளர்ச்சி திட்டமா இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதுனால எதன் அடிப்படையில் ஒரு கருத்து? நீடித்த வளர்ச்சி, அதாவது நீடித்த வளர்ச்சி, சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் இல்ல, சஸ்டைன்டு டெவலப்மெண்ட். இன்னும் 100 வருஷத்துக்கு அந்த வளர்ச்சி திட்டம் இருக்கணும். நீங்க ஒரு வளர்ச்சி திட்டம் கொடுத்து ஒருத்தரை வளர்த்துட்டு இன்னும் 2 பேரை சாவடிக்கிறது வளர்ச்சி திட்டம் கிடையாது. அதுதானே, நீங்க விவசாயிகளுடைய இடங்களை பிடிங்கிட்டீங்கன்னா அந்த விவசாய பெருங்குடிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களை நசுக்கி விட்டு, இல்ல அவங்கள 2 பேர் சாவடிச்சு விட்டுட்டு வேற ஒரு பொருளாதாரத்தை வளர்க்கிறேன்னு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லை இல்லையா? அதனால நீடித்த வளர்ச்சி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை தரப்பட வேண்டும். அதனால விவசாய நிலங்களை எடுப்பதோ அத விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய திட்டங்கள் தேவையில்லை. கல்வித்துறையில பள்ளி கல்வித்துறையில பல புகார்கள் வந்திருக்கு, செய்திகள் வெளியே வந்திருக்கு. அதாவது அரசு அறிவிக்க ஒரு அமௌண்ட் வாங்காம அதுக்கு மேல டபுளா வாங்குறாங்க அப்படின்னு செய்தித்தாள்லயும் வந்துச்சு, ஊடகத்திலயும் வந்துச்சு. இது வரைக்கும் எது மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன பகிர்ந்துருக்கீங்களா? உங்களுடைய ஸ்டாண்டர்ட் பள்ளி கல்வித்துறையில நிறைய நான் கூட பள்ளி கல்வித்துறை பத்தி இப்ப சொன்னேனே, ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் களைய வேண்டும். அதற்கு அமைச்சர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று உறுதியாக நம்புகின்றோம். அது என்ன, மாற்று இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். நில உரிமையாளர்கள் திருப்பி பணத்தை திருப்பி தந்துட வேண்டும். அவ்வளவுதான். நீங்க அனௌன்ஸ் பண்ணி பாருங்களேன், எல்லாருமே அவங்க ஊர்ல இருக்கதா விருப்பப்படுவாங்க. வாங்கிட்டு எங்க போயிருப்பாங்கன்னு, எங்கேயாவது போய் ஏதோ ஒரு இடத்துல வீடு காலநிலை அகதிகள் சொல்றோம் இல்லையா, காலநிலை அகதிகள் மாதிரி அவங்க ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அகதியா தான் போயிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துக்கு திருப்பி வருவதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க. ஆமா, இல்ல அதாவது அந்த கன்னி பேச்சு அப்படின்ற அந்த வார்த்தைகள் தான் அந்த பிரயோகம் அந்த அளவுக்கு அது அந்த காலத்துல அதெல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம ஊர்ல அப்படி சொல்ல வேண்டியது கிடையாது. நமக்கு அறிமுகம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அழகு வார்த்தை. அறிமுக உரைன்னு சொல்லலாமேன்னு தான் நான் ஒரு சஜஷன், அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னேன். வேற கோரிக்கை தான் கன்னி பேச்சுன்றத முதல் பேச்சு சொல்லலாம். முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். போன 5 வருஷம் அப்படிதான் பண்ணாங்க.
பல்வேறு விமர்சனம் இது இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு அவதூறு கருத்துக்களை எப்படி மேடம் பாக்குறீங்க? அவதூறு கருத்துக்கெல்லாம் நான் முதல்ல பேசும்போதே பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சொன்னதே அதுதான். அவதூறு கருத்து வலைதளங்களில் வந்தால் அதை பற்றி நம்ம மிகப்பெரிய கவலைக்குள்ளாக கூடாது என்ற ஒரு கருத்தை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அது மாதிரி அவதூறு காட்சிகளோ அவதூறு கருத்துகளோ சமூக வலைத்தளங்களில் வந்தால் அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு பெண்கள் சமுதாயம், மகளிர் சமுதாயம் தைரியமாக முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அன்னைக்கும் இன்னைக்கும் அதே. நன்றி. நிதி நெருக்கடி என்று அவர்கள் முதலிலே சொல்லிவிட்டதனால் 3 சிலிண்டர்கள் என்பது வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. நன்றி. நன்றி. ஆசிரியர் பேராசிரியர் இருந்த நூலகம் தற்காலிக எல்லா கல்வித்துறையில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும் நிரந்தர பணிகளை வழங்க வேண்டும். தற்காலிக பணி செய்யக்கூடிய அனைவரும் ஒரு 5 வருஷம் தற்காலிக பணி செய்திருந்தா கூட அவர்களுக்கு நிரந்தர பணியை வழங்கி அவர்களுடைய கஷ்டத்தையும் அவங்களுடைய கவலையும் போக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு அந்த பணி நமக்கு நிரந்தரமா இருக்குமா? அவர்கள் இறந்து விட்டால் கூட அவங்களுக்கு அந்த பணிக்கு அவங்களுடைய வாரிசுதாரருக்கு வேலை இருக்கும், அரசு பணியாக இருந்தால். ஆனா இவங்களுக்கு அந்த ஒரு உறுதி கூட கிடையாது. ஏன்னா அதே போல அவங்களுடைய இறந்துட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு காம்பன்சேஷன் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் கூட தரப்படுகிறதா என்பதையெல்லாம் பார்க்கணும். ஏன்னா தற்காலிக பணியாளர்களுக்கு எந்த விதமான உரிமையுமே கிடையாது. அவங்கள எல்லாரையுமே நிரந்தர நகராட்சி நிர்வாகத்தில் பணி செய்யக்கூடியவர்களா இருக்கட்டும், இல்ல கல்வித்துறையா இருக்கட்டும், எல்லா துறையிலுமே தற்காலிகமாக பணி செய்பவர்கள் அனைவருக்கும் நிரந்தர பணிகளை உருவாக்கி தர வேண்டும். நன்றி.